வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்ஆர் பிசிக்கல் வந்து இந்த மந்த்தில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நண்பா. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்களும் குறைவாக தான் இருக்குது. அப்புறம் எப்படி 1500 மீட்டர் எலிஜிபிலிட்டி எப்படி கிளியர் பண்ணுறது, 100 மீட்டர் 400 மீட்டர் எப்படி டபுள் ஸ்டார் போகிறது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான வேதன் இது மண்டே டு சாட்டர்டே வரையும் இந்த நீங்கள் வந்து ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நண்பா. கோச்சிங் கிளாஸ் நிறைய பேர் போய் கோச்சிங் கிளாஸ் போக முடியாமல் ஒரு சிலர் இருப்பீங்க, அவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நண்பா. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 1500 மீட்டர் வந்து 7 நிமிஷத்தில் கறக்கணும், இல்லை அதுக்குள்ளே வந்து முடிக்கணும். அதே மாதிரி லேடிஸ் பார்த்தீங்கன்னா வந்து 400 மீட்டர் வந்து 2 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே முடிக்கணும், இல்லை அதுக்குள்ளே முடிக்கணும்பா. அது மாதிரி எக்ஸ்ஆர்மி அவங்க பார்த்தீங்கன்னா வந்து 1500 மீட்டர் வந்து 8 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்பா. இது வந்து அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி. மண்டே பார்த்தீங்கன்னா வந்து 2 கிலோமீட்டர் வந்து வெறும் ஸ்லோ ஜாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா நார்மலாக வந்து லெக்குக்கும் வந்து ஹேண்டுக்கும் வந்து ஒர்க் அவுட் கொடுங்க. நெக்ஸ்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன்னிங் பண்ணுங்கள், அண்ட் ஏபிசி ட்ரில் பண்ணுங்கள். ஏபிசி ட்ரில் எப்படின்னு சொன்னால் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா வந்து 2 கிலோமீட்டர் நார்மலாக ரன்னிங் போங்க, ப்ளஸ் 100 மீட்டர் வந்து 6 செட்டு பண்ணுங்க நண்பா. 100 மீட்டர் வந்து ஃபுல் ஸ்பீடு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ அந்த 100 மீட்டரில் வந்து 6 செட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து 1.5 கிலோமீட்டர் ரன்னிங் போங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் எடுத்திங்கன்னா 4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் வந்து ஸ்பீடாக போங்க, திருப்பியும் வந்து ஒரு 50 மீட்டர் வந்து ஸ்லோ ரன்னிங்கில் போங்க, திருப்பி 50 மீட்டர் வந்து ஸ்பீட் ரன்னிங், அப்புறம் வந்து ஸ்லோ ரன்னிங். அது மாதிரி ஸ்பீடு ரன்னிங் ஸ்லோ ரன்னிங் அப்படி வந்து மிக்ஸ்அப் பண்ணி அது மாதிரி ரன்னிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து 400 மீட்டர் வந்து ஒரு 3 செட்டு பண்ணுங்கள். 400 மீட்டர் வந்து 3 செட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து வார்ம் அப் வந்து நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டைம் செக் பண்ணி பண்ணுங்கள். இப்போ வந்து எலிஜிபிலிட்டிக்கு வந்து நம்ம எவ்வளோ டைமிங்ஸ் வருது, நம்ம வந்து அந்த 1 ஸ்டார் 2 ஸ்டார் வருது பார்த்தீங்களா, அது நம்ம டைமிங்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கப்பா. அப்படின்னா வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ரன்னிங் அண்ட் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து மூச்சு பயிற்சி நல்லா வரும். அதே மாதிரி வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் போனீங்கன்னா வந்து உங்களோட ரன்னிங் அதிகமாக போக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வந்து ஸ்டாமினா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து அந்த 5 கிலோமீட்டர் ஓடுற ரன்னிங்கான கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடணும். அதனால் வந்து என்னடா வந்து நம்ம ஓட போகிறது 1.5 கிலோமீட்டர் எதுக்கு 5 கிலோமீட்டர் அப்படின்னா உங்களோட மூச்சு பயிற்சிக்காக தான் கொடுங்க. ஒரு வேளை வந்து நீங்கள் சாட்டர்டே பண்ணுறது வந்து ஃப்ரைடே பண்ணிட்டு ஃப்ரைடே வந்து பண்ணுறதை வந்து சாட்டர்டே கூட வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணிவிட்டு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நார்மலாக வாக்கிங் மட்டும் போயிட்டு நம்ம ரெஸ்ட் கொடுங்க, பாடி ரிலாக்ஸ் கொடுங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தெரியும்பா. இது வந்து பண்ணி பாருங்கள். இதில் எதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை வந்து டிஃபிகல்ட்டிஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லணுமா, எனக்கு சப்போர்ட் பண்ணேன். சரின்பா, தேங்க்யூ. நெக்ஸ்ட்